செபி தலைவரான திருமதி மாதவி பூரி புஜ் தனியார் வங்கியிலும் ஊதியம் பெற்று வருவதாக குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ் இந்த விவகாரத்தில் மௌனம் காப்பதன் மூலம் பிரதமர் மோடி அவரை பாதுகாப்பதாக விமர்சித்துள்ளது. ஐசிஐசிஐ வங்கியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வந்த திருமதி மாதவி புஜ் 2017ஆம் ஆண்டு செபியின் முழுநேர உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டார். பின்னர் 2022ஆம் ஆண்டு செபியின் தலைவராக நியமிக்கப்பட்டார். 2017ஆம் ஆண்டு செபியின் முழுநேர உறுப்பினராக பதவியேற்ற பிறகும் முன்பு பணியாற்றிய ஐசிஐசிஐ வங்கியிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரை 16.8 கோடி ரூபாயை திருமதி மாதவி புஜ் ஊதியமாக பெற்றுள்ளதாக ஆண்டு வாரியாக ஆதாரங்களுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு பவன் கெரா குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செபி தலைவராக அரசிடமிருந்து ஊதியம் பெறும் திருமதி மாதவி புஜ் ஆதாயம் பெறும் வகையில் தனியார் வங்கியிடமிருந்து ஊதியம் பெறுவது செபியின் சட்ட விதி 54 படி குற்றம் என்பதால் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். लेकिन सेबी की चेयरपर्सन जब वो मेंबर थी, होल टाइम मेंबर थी, 2017 से 2024 के बीच में रेगुलर इनकम आईसीआईसीआई बैंक से ले रही थी 16 करोड़ 80 लाख, और इसको 3 अलग अलग भागों में हमने आपको दिखाया कि तनख्वाह ले रही थी. आप सेबी की होल टाइम मेंबर हैं, आप आईसीआईसीआई से तनख्वाह क्यों ले रही थी, हम ये जानना चाहते हैं. செபி தலைவர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்காமல் மௌனம் காப்பதன் மூலம் அவரை பிரதமர் திரு மோடி பாதுகாப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். செபி தலைவரான திருமதி மாதவி புஜ் ஐசிஐசிஐ வங்கியிலிருந்தும் ஊதியம் பெறுவது திரு மோடிக்கு தெரியுமா என்றும், பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையின் நியமன குழு செபி தலைவர் மீதான அதிர்ச்சியூட்டும் குற்றச்சாட்டுகளை கண்டறிந்துள்ளதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.